ப்ளீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து பார்ட் 3 லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வீடியோ. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஒன்றா வயல்கிட்ட போயிருந்தோம். சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம். அப்புறமா வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவங்க அண்ணியோட அப்பா அம்மா போயிருந்தாங்க இல்லையா, ஸோ அதனாலே வந்து நாங்களும் அப்படியே போயிட்டோம். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. நான் வந்து அதிகமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன், அந்த நேச்சுரல் சவுண்ட்லேயே பாருங்கள். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, டியோட அப்பா தான் வந்து அது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறமா டி வந்து நான் தான் சொன்னேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, நீயே வந்து புல் பிடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா டி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டதுக்கப்புறமா வந்து டியோட அப்பா கிட்ட கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்.
அங்கே வந்து ஒரு பூனை இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சிட்டு இருந்தேன். ஈவினிங் போல் வந்து ஆயிடுச்சா. ஸோ அதுக்கப்புறமா பால் வந்து கறக்கணும். அதுக்குனாலே வந்து டியோட அப்பா வந்து ஃபஸ்ட் மாட்டு வந்து ஓட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து பின்னாடியே நான் அப்புறமா டியோட அக்கா எல்லாமே வந்து போனோம். டி வந்து அதுக்கப்புறமா தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தா. நாங்கள் வந்து சும்மா அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு போயிட்டோம். வீட்டுக்கு போன உடனே வந்து சரியான ஃபன். ஏன்னா டியோட அக்கா வந்து நான் பால் கறக்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்களும் வந்து இதெல்லாமே பண்ணி. ஸோ அன்றைக்கி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக வந்து மாட்டெல்லாம் வந்து வளர்க்கல. இப்போ 1 இயராக தான் வந்து மறுபடியும் வந்து மாட்டு வளர்க்குறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டியோட வீட்டில். ஸோ அதே வந்து இந்த ஃபன் பற்றி பேசிகிட்டே இருந்தோம். யாருக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இது எல்லாமே வந்து புதுசு தான். ஏன்னா எங்களோட வீட்டில் இது எல்லாமே கிடையாது. ஸோ பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து கன்றாவியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரிட்டன் பெங்களூர் கிளம்பிட்டோம். ஒரு 6:30 போல் தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பினோம். ಯಾಕೆ ಬಾಯ್ சொல்கிறோம். ನಂಗೆ ಹಿಂಗೆ ಹಾಕಿಸ್ಬೇಕಾದ್ರೆ ಇದು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡು. கை சாப்பிட்ட கழுவில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ಯಾಕೆ ನಾನು ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲ ಕಳಿಸ್ತಾರೆ. பேக் டு பெங்களூர். ஸோ அதனால தான் வீடியோ எடிட் பண்ணுறேன். ಗಾಡಿ ನಿಲ್ಲಿಸ್ಬೋದಿತ್ತು, ಬಟ್ ನಿಲ್ಸಕ್ ಮನ್ಸಿಲ್ಲ. ಹೆಂಗಿರೋ ಬಿಡದಿ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿ ಕತ್ತಿದ್ದಲ್ಲ, அதனால ஒரு 20 கிலோமீட்டர் இப்படி வருமா? 20 கிட்ட இது ரொம்ப அதிகம். ಇಲ್ಲಿ ಡ್ರೈ ಆಗ್ಬಿಟ್ಟು ಕೈ ಬಟಾರ ಅಂಟ என் கையில் ஃபுல் கிளியராக தெரியுது பாரு.